அப்படின்ற போது உங்க கருத்து என்னவா இருக்கும்? விஜய் போட்டா நல்லா இருக்குமா, இல்ல சீமானா, அண்ணன் உதயநிதியா, அந்த மாதிரி சொல்றேன். இது வந்து பொதுவா வந்து இது இந்த வாழ்க்கையே வந்து ஒரு கேம் தான். அரசியலே ஒரு கேம், புரியுதா? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சு என்னன்றது முடிவு எடுத்துட்டு போனோம். இப்போ மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தாதான் ஒரு தலைவன் ஆக முடியல அப்படின்ற மாதிரி கேம்லயும் ஒரு கேம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ நிறைய பேர் வராங்க, அடுத்து இது போடுறாங்க. அப்படின்ற போது யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ இது மாற்ற முடியும் நிறைய இது. அதனால தான் கேட்குறேன். மாறும் போது மாறண்டா தம்பி, மாறும் போது மாறும், யாரையும் முடிவு எடுக்க முடியாது, புரியுதா இல்லையா? இப்போ இன்னைக்கு விஜய் வந்துக்கிறாரு, எதுவும் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் மாறலாம். இந்த அரசியல் ஆழமானது, புரியுதா? தேவைப்பட்ட என் உயிரும் போகும், உன் உயிரும் போகும், அதான் புரியுதா? ஆழத்தை ஜெயிக்க முடியாது, பணம் இருந்தால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். படிப்பு இருக்கணும், அறிவை வளர்த்துக்குங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லுங்க விஷயங்கள். சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும், யாரும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாரும். மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ, மக்கள் மனசில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வரும். விஜயை வந்து நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் சொல்றாங்க. அது அடுத்த எம்ஜிஆர் சொன்னது கேப்டன் ஒரு ஆள் மட்டும்தான். கருப்பு எம்ஜிஆர் சொன்னது எம்ஜிஆர் கற்றுக்கிறது கேப்டன் மட்டும்தான். அதுக்கப்புறம் விஜய் வந்தாலும் வரலாம், மக்களுக்கு அவர் செய்கிற சேவையை பொறுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா கேப்டனை வந்து நிறைய தவறு விட்டாங்க மக்கள், அவர் ஜெயிக்க வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் இப்போ சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல மனிதனை தமிழ்நாடு எழுந்து விட்டது, புரியுதா? அன்னைக்கு கண்டி ஒரு ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு கேப்டன் நல்ல முறையில் ஆட்சி பண்ணியிருப்பான், மக்கள் நல்லா இருக்கும், ஊழலாம் ஓய்ச்சிருப்பாரு, மக்களுக்கெல்லாம் இந்த வரி கரண்ட் பில்லு இதெல்லாம் ஏறி இருக்காது, மக்கள் கடன்காரனாக இனி இந்த நூல் போட மாட்டாங்கல்ல. அதுதான் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க, நம்ம அவரை விட்ட மாதிரி விஜய் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மக்களோட இதெல்லாம் இருக்கு. அதான் உங்களோட இளைய தலைமுறைகளில் வரணும், வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா.